Hi friends, welcome to MM Vlogs. இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா செய்யக்கூடிய பன்னீர் பிரியாணி தாங்க பார்க்க போறோம். சோ வயல பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. சோ அப்படியே சிம்பிளா வந்து எடுத்துட்டு இருக்காங்க. சோ வாங்க எப்படி வந்து பிரியாணி செய்யணும்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா செய்யறதுங்க. குட்டீஸ்க்கு காரமே இல்லாம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சோ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் வந்துட்டு ஒரு 100 கிராம் எடுத்து வச்சிருக்கேங்க. அது நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து என்ன பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேங்க. ஸோ 2 தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அப்புறம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், அப்புறம் பூண்டு, இஞ்சி இது ரெண்டையும் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ அதோட சேர்த்து கொஞ்சம் புதினா தழையும் வந்து சேர்த்து வச்சுருக்கேங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய பிரியாணி ரெசிபி தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ரைஸ் வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு வந்து நான் வந்து சேர்த்துக்க போகிறேங்க. ஸோ குட்டீஸ்க்கு காரமே இல்லாமல் பன்னீர் வந்து செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இது எப்படி டோஸ்ட் பண்ணேங்கிறதையும் நான் வந்துட்டு எப்படி வந்துட்டு லைட் ப்ரௌன் கலர் ஆகினதையும் உங்களுக்கு வந்துட்டு வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் வந்து சிறுஞ்சீரகம், ஸோ இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க பன்னீரை. ஸோ அப்படியே போட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து குக்கரில் தாங்க வைக்க போகிறேன். குக்கரில் வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேங்க. ஸோ உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் நெய்யிலே கூட போதுங்க. நான் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேங்க. ஸோ இப்போ வந்து நல்லா எண்ணெய் வந்து நல்லா பார்த்திங்கன்னா காஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாமே வந்துட்டு எல்லாம் போட்டுக்கலாங்க. மராட்டி மொக்கு, பிரியாணி எல்லாம் எல்லாமே போட்டுக்கலாம். இதோட பெருஞ்சீரகம் 4 சேர்த்துக்கிறேங்க. ஸோ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக சிறுஞ்சீரகமும் வந்து சேர்த்துக்கிறேங்க. ஸோ நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சை மிளகாயும், பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்துக்க போகிறேங்க. ஸோ இந்த எண்ணெய் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே வந்து இந்த நெய்லேயும் எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வணங்கி வரட்டுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா நம்ம வந்து வணக்கி எடுத்துக்கலாம். இதோட பச்சை வாசனைலாம் வந்து போயிடுச்சுங்க. ஸோ இப்போ வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கணுங்க. ஸோ நல்லா வந்து வணங்கி வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய பிரியாணி ரெசிபி தாங்க நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ குட்டீஸ்களுக்கு எந்த ஒரு மசாலா அந்த மாதிரி எதுவும் போடாமல் பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இது மாதிரிலாம் போடாமல் இந்த மாதிரி சிம்பிளாக வந்துட்டு காரமே இல்லாமல் செஞ்சிங்கன்னா அவங்க நல்லா விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. அதுவும் பன்னீர்னாவே நல்லா சாப்பிடுவாங்க. நம்மளும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பன்னீர் பிரியாணி செஞ்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ பாருங்கள் நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வந்துருச்சு. நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை போட்டது ஒரு நல்லா வந்து ஒரு கிளறி விடுங்க. ஸோ இதோட வந்துட்டு நான் வந்து கொத்தமல்லி தழை, புதினா தழை, கருவேப்பிலை இது 3 நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. நல்லா சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். ஸோ தக்காளி எல்லாம் வந்து நல்லா வணங்கி வரட்டுங்க. நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நல்லா வந்துட்டு நல்லா ஒரு சாஃப்டாக அந்த மாதிரி வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மிங்கிளாகி வரணுங்க. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தாங்க வரணும். ஸோ பாருங்கள் நல்லா வணங்கி வந்துருச்சு.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. நான் வேறு எந்த தூளும் சேர்க்க போகிறதில்ல. மிளகாத்தூள், மல்லித்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. கரம் மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க. ஒன்லி மஞ்சத்தூள் மட்டும்தான் வந்து நான் சேர்த்துருக்குறேன். ஸோ இதுக்கு வந்து தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாங்க. ஸோ அரிசிக்கு தேவையான அளவு வந்துட்டு உப்பு வந்து இப்போ வந்து சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ நம்ம அரிசிலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் ஊற்றினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வணங்கி வந்துருச்சுங்க. ஸோ பாருங்கள் நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து பிரியாணி அரிசியை நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி இல்லாமல் வந்துட்டு அரிசி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருங்க. ஸோ இருக்கிற எல்லா அரிசியும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் வந்துட்டு தண்ணி வைக்கணுங்க. ஸோ நான் அரிசியை வந்து ஃபுல்லாக எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இதை வந்துட்டு லைட்டாக வந்துட்டு உடையாமல் நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ கரண்டியை வச்சு நல்லா வந்துட்டு நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா வந்துட்டு நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நான் கிளறி விட்டுருக்கேங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்துட்டு அந்த பன்னீர்லாம் வந்துட்டு தோசைக்கல்லில் போட்டு வச்சுருக்கீங்களா, அதை வந்து சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து நான் வந்து புழிஞ்சி விடுறேன். அது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக அது மட்டும்தாங்க. ஸோ எலுமிச்சம்பழம் புழிஞ்சி விட்டு நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கலாம். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்லேயே வந்துட்டு இருக்கட்டுங்க அரிசி. ஸோ இந்த டம்ளரில் தான் நான் வந்து அரிசி எடுத்தேன். ஸோ அதனால் அந்த டம்ளர்லேயே ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் ஒரு 3 டம்ளர் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் நான். தண்ணி விட்டு நம்ம நல்லா வந்துட்டு உப்பு டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பன்னீர் ஆட் பண்ணி ஒரு 3 விசில் வச்சு எடுத்தால் ஒரு சிம்பிளாக சூப்பரான சுவையான ஒரு பன்னீர் பிரியாணி ரெடிங்க. ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு உடையாமல் அரிசி உடையாமல் அப்படியே மெதுவாக கிளறி விடுங்க. ஸோ நல்லா கிளறி விட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். ஸோ அங்கே பாருங்கள் எடுத்துகிட்டேன் நான். சூப்பராக வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள் நல்லா வந்துட்டு ஒட்டாமல் குழன்னு இல்லாமல் நல்லா வந்துட்டு உதிரி உதிரியாக வந்திருக்கு சாப்பாடு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து வீட்டிலே சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். காரமாகவும் இல்லாமல் குட்டீஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் நல்லா உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும், அந்த சாப்பாடே தனித்தனியாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த சுவையான பன்னீர் பிரியாணி இப்போ வந்து ரெடிங்க. தேங்க்யூ.